வணக்கம் நண்பர்களே, நமது மகிழ் தொழில் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உடற்கல்வி ஆசிரியர் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வரும் நமது நண்பர்களுக்கு தினமும் 10 வினாக்களானது நமது மகிழ் தொழில் தளத்தில் பதிவிடப்பட்டு வருகிறது. இன்றைய தினமானது இதுவரை பதிவிட்ட வினாக்களில் மொத்தம் 50 வினாக்களை தொகுத்து ஒரே விடியாக ஒரு ரிவிஷன் மாதிரி தற்போது பதிவிடப்பட்டுள்ளது. அதை தொடர்ந்து பார்க்கலாம். முதல் வினா, the biconcave shape of red blood cells primarily helps to, அதாவது இரத்த சிவப்பணுக்களின் இருபுறமும் குழிவான வடிவம் முக்கியமாக எந்த செயல்பாட்டிற்கு உதவுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இன்க்ரீஸ் பிளட் க்ளோட்டிங், ஆப்ஷன் பி இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச், ஆப்ஷன் சி இம்ப்ரூவ் இம்யூனிட்டி, ஆப்ஷன் டி மெயின்டைன் பிளட் pH, அதாவது இரத்த உறைதலை அதிகரிக்க உதவுகிறதா, ஆக்சிஜன் பரிமாற்ற பரப்பை அதிகரிக்க உதவுகிறதா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறதா, இரத்தத்தின் pH-ஐ கட்டுப்படுத்த உதவுகிறதா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம பொதுவாகவே ஆர்பிசினா என்ன, வட்ட வடிவமா இருக்கும், தட்டையானதா இருக்கும், இருபுறமும் உட்கொழுந்து இருக்கும். ஏன் உட்கொழுந்து இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் எல்லாத்தையும் நம்ம கடத்தி கொண்டு போறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிசி தான். உடலுக்கு உள்ள எல்லா செல்களுக்கும் ஆக்சிஜனை கொண்டு போகிறது ஆர்பிசி. ஸோ ஆர்பிசியோட மெயின் ரோலே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் பரிமாற்ற பரப்பை அதிகரிக்கிறதா அதோட ரோல். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஆக்சிஜன் பரப்பை அதிகரிக்க, இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச். ஆன்சர் ஆப்ஷன் பி தான் இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், which mineral is directly required for hemoglobin synthesis in adults? சாதாரண வயது வந்த மனிதனில் ஹீமோகுளோபின் உருவாக்கத்திற்கு நேரடியாக தேவையான தாது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கால்சியம், ஆப்ஷன் பி பாஸ்பரஸ், ஆப்ஷன் டி அயன், ஆப்ஷன் டி பொட்டாசியம். கால்சியமா, பாஸ்பரஸா, இரும்பா, பொட்டாசியமா அப்படின்னு சொல்லுங்க. ஹீமோகுளோபின் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து இரும்பு சத்து சார்ந்த ஒண்ணுதான். அது வந்து ஆர்பிசியில் இருக்கக்கூடிய ஒரு பொருள். ஹீம் பிளஸ் குளோபின் சொல்லி பிடிக்கும். ஹீம்னால நம்ம அது ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கலாம் இரும்புன்னு. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து, இரும்பு தாது அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். அதுக்கான ஆப்ஷன் சி தான் இதுக்கான சரியான ஆன்சர். புரியும்னு நினைக்கிறேன். புரியல, இதில் ஏதாவது இன்னும் தெளிவான விளக்க வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் இருந்து நம்ம கொஞ்சம் பெஸ்ட்டாக ட்ரை பண்ணலாம். அடுத்த கொஸ்டின், which of the following blood cells lacks a nucleus? பின்வருவனவற்றுள் எந்த இரத்த அணுக்களுக்கு அணுக்கரு இல்லை, அதாவது உட்கரு இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நியூக்ளியஸ் இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ லிம்போசைட், ஆப்ஷன் பி மோனோசைட்ஸ், ஆப்ஷன் சி ரெட் பிளட் செல்ஸ், ஆப்ஷன் டி நியூட்ரோபில்ஸ். இதில் பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு வந்து ஆர்பிசி எது, டபிள்யூபிசி எது அப்படின்னு சொல்லி பிரிக்க தெரிஞ்சாலே நம்மளுக்கான ஆன்சர் இதை கண்டுபிடிச்சா. லிம்போசைட், மோனோசைட் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு டபிள்யூபிசியில் வரும். ரத்த சிவப்பணுக்கள் அது ஒன்று தான் ஆர்பிசியாக இருக்குது. இதுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோன்னா அப்போ டபிள்யூபிசி எல்லாமே நியூக்ளியர் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதில் டபிள்யூபிசிலையும் சரி ஆர்பிசிலையும் வந்து ஆரம்பத்தில் வந்து உட்கரு இருக்கும், காலப்போக்கில் அந்த உட்கருவானது இருக்காது. ஸோ இதுக்கான ஆன்சர் மீதி மூணுமே டபிள்யூபிசி, இது ஒன்று தான் ஆர்பிசி. ஸோ இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் வந்து சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ரெட் பிளட் செல்ஸ் இதெல்லாம் உட்கரு இருக்காது அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். எரித்ரோஃபைசிஸ் ரெஃபர்ஸ் டு, அதாவது எரித்ரோஃபைசிஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஃபார்மேஷன் ஆஃப் ஒயிட் பிளட் செல்ஸ், ஆப்ஷன் பி பிளட் க்ளோட்டிங் ப்ராசஸ், ஆப்ஷன் சி ஃபார்மேஷன் ஆஃப் ரெட் பிளட் செல்ஸ், ஆப்ஷன் டி ஃபார்மேஷன் ஆஃப் பிளட் ப்ரெஷர். இது இரத்த வெள்ளை அணுக்கள் உருவாக்கும் செயல்முறையா, இரத்த முறையீதல் செயல்முறையா, இரத்த சிவப்பு அணுக்கள் உருவாகும் செயல்முறையா, இரத்த அழுத்தம் உருவாகும் செயல்முறையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எரித்ரோனாலே நம்மளுக்கு வந்து சிவப்புன்னு ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்மளுக்கு இதை மைண்டில் வச்சுட்டு இந்த கொஸ்டின் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். சரி, எரித்ரோபைசிஸ் அப்படிங்கிறது இரத்த சிவப்பு அணுக்கள் உருவாக்கும் செயல்முறை தான் இதோட ஆன்சரு. ஆப்ஷன் சி ஃபார்மேஷன் ஆஃப் ரெட் பிளட் செல்ஸ் இதுதான் இதுக்கான சரியான ஆன்சர். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். விச் இஸ் த மோஸ்ட் அபண்டன்ட் பிளாஸ்மா புரோட்டீன், அதாவது பிளாஸ்மாவில் அதிக அளவில் காணக்கூடிய புரதம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ அல்புமின், குளோபுலின், ஃபிப்ரினோஜன் இது எல்லாமே வந்து நம்ம
பிளாஸ்மால இருக்கக்கூடியது. இந்த ப்ரோத்ரோம்பின் அப்படிங்கிறது மட்டும் பிளேட்லெட்ஸ் இருக்கக்கூடியது. இப்போ இதுல எந்த இதுல வந்து அதிகமா இருக்கக்கூடியது புரதம் இருக்கு பிளாஸ்மாவில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது மூணுமே புரதம் தான். ஆனா இதுல எதுல வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அல்புமின் அப்படிங்கிறது ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுது. குளோபுலின் அப்படிங்கிற நோய் எதிர்ப்பு திறன், ஃபிப்ரினோஜன் அப்படிங்கிறது ரத்தம் உறைதல்ல. இப்போ இதுல வந்து ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அல்புமின் தான், இதோட புரதம் தான் இங்க வந்து பிளாஸ்மாவில் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு புரதம். ஸோ இதுக்கான ஆன்சர் அல்புமின் அப்படிங்கிறதான். அதான் புரதத்துல பிளாஸ்மாவில் புரதம் அதிகமா இருக்கக்கூடியது அல்புமின் தான். ஆன்சர் சி, அல்புமின் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், which blood cells act as the first line of cellular defense against infection? பின் வருவனவற்றுள் எந்த இரத்த அணுக்கள் உடலின் முதல் வரிசை பாதுகாப்பாக செயல்படுகின்றன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஈஸ்னோஃபில்ஸ், ஆப்ஷன் பி நியூட்ரோஃபில்ஸ், ஆப்ஷன் சி பேசோஃபில்ஸ், ஆப்ஷன் டி மோனோசைட். இங்கே லிம்போசைட் மோனோசைட்ன்றதை முன்னாடியே பார்த்துருப்போம். அதில் வந்து ஈஸ்னோபிள் பேசோபிள் இது எல்லாமே அதில் தான் வரும். டபிள்யூபிசியில் தான் வரக்கூடியது எல்லாமே. இதில் முன்னாடி ஃபர்ஸ்ட்ல வந்து முதல் வரிசை பாதுகாப்பாக எது செயல்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் அதிக அளவில் இருக்கும், 60% இருக்கும். அதான் நியூட்ரோபில். அதான் இதுக்கான சரியான ஆன்சர் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் பி தான் இதுக்கான சரியான ஆன்சர். நியூட்ரோபில் தான் முதல் வரிசை பாதுகாப்பாக டிஃபென்ஸ் ஃபர்ஸ்ட் லைன் செல்லுலர் டிஃபென்ஸில் அதான் இருக்கும். இதுக்கான ஆன்சர் அதான் ஆப்ஷன் பி, நியூட்ரோபில்ஸ் தான் சரியான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Which plasma protein is mainly responsible for maintaining colonnade osmotic pressure? அதாவது இப்போ இருக்க முன்னாடி தான் இந்த கொஸ்டினை பார்த்தோம். ரத்தத்தின் ஆஸ்மாட்டிக் அழுத்தத்தை பராமரிப்பதில் முக்கிய பங்கு வைக்கும் புரதம் எது? இப்போ முன்னாடி பார்த்தோம் பிளாஸ்மாவில் இருக்கக்கூடியதில் வந்து எது அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்போ நான் சொல்லியிருந்தேன் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை வந்து அல்புமின் அப்படிங்கிற ஒன்று வந்து மெயின்டைன் பண்ணணும். குளோபுலின் வந்து நோய் எதிர்ப்பு பொருளையும், ஃபிப்ரினோஜன் வந்து ரத்தம் முறைதல்லையும் பங்கு வகிக்கும் அப்படிங்கிறத நான் இந்த 2 கொஸ்டினுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். ஸோ ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணுறதுக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா அல்புமின் அப்படிங்கிறதான் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணக்கூடியது. இதுக்கான சரியான ஆன்சர் எதுன்னு கேட்டால் ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். சரி, அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இன் தி ஏபிஓ பிளட் குரூப் சிஸ்டம், வாட் இஸ் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் குரூப் ஏபி பிளட்? ஏபிஓ இரத்த குழு அமைப்பில் ஏபி வகை இரத்தத்தின் சிறப்பம்சம் என்ன? அதாவது ஏபி என்றது யூனிவர்சல் ரெசிப்டன்ட் அப்படிங்கிறத சொல்கிறோம். எல்லாத்துக்கிட்ட இருந்து பிளட் வாங்கிக்கிறாங்கன்னு சொல்கிறோம். இது வந்து மொத்த ரத்தத்தில் 3 to 5% மக்களுக்கு தான் இது இருக்குதுன்னு சொல்கிறோம். இதோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கண்டெய்ன்ஸ் ஆன்டி ஏ ஆன்டிபாடிஸ் ஒன்லி, ஆப்ஷன் பி கண்டெய்ன்ஸ் ஆன்டி பி ஆன்டிபாடிஸ் ஒன்லி, option C contains both anti-A and antibodies B antibodies, option D contains neither anti-A or antibodies B. அதாவது ஆன்டிஜன் A மட்டும் காணப்படும், ஆன்டிபாடிஸ் B மட்டும் காணப்படும், ஆன்டிபாடி A and B இரண்டும் காணப்படும், ஆன்டிபாடிஸ் B காணப்படாது அப்படிங்கிறத சொல்றாங்க. இது ஏன்னா பிளாஸ்மாவில் வந்து ஆன்டிபாடிஸ் இருக்காது, அதுதான் இதோட சிறப்பம்சமே. இப்போ ஆன்டிஜன் இருக்கும், ஆன்டிபாடிஸ் இருக்காது அப்படிங்கிறது தான் இது. ஏ பி ரெண்டுலேயுமே வந்து இந்த ஆன்டிபாடிஸ் அப்படிங்கிற 2 இருக்காது அப்படிங்கிறது அதுக்கான ஆன்சர். மீதி எல்லாத்துலேயும் வந்து ஓவில் வந்து ஆன்டிபாடிஸ் இருக்காது, ஆன்டிஜன் இருக்கும். மீதி எல்லாத்துலேயுமே ஆன்டிஜன் இருக்கும், ஆனால் ஆன்டிபாடிஸ் இருக்காது. ஆனால் இதில் மட்டும் ஆன்டிபாடிஸ் இருக்காது. ஏன்னா நோய் எதிர்ப்பு பிளாஸ்மாவில் இந்த ஆன்டிபாடிஸ் இல்லாதனால தான் இது ரத்த உறையிறது. அதாவது பிளட்டை வந்து எந்த பிளட்டை கொடுத்தாலும் அந்த ஆன்டிஜன் இல்லாதனால ரத்தம் உறையாது. அதனால தான் யூனிவர்சல் டோனர் அப்படிங்கிறோம். நம்ம இருக்கிற ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். ரெண்டுமே இருக்காது, ஆன்டிஜன் ஆன்டிபாடிஸ் ஏலையும் பிலையும் ரெண்டுமே ஆன்டிபாடிஸ் இருக்காது. அதனால தான் இது வந்து இதோட சிறப்பம்சம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். டியூரிங் பிளட் க்ளோட்டிங் ஃபிப்ரினோஜன் இஸ் கன்வெர்டட் இன்டு, ரத்தம் உறைதல் செயல்முறையில் ஃபிப்ரினோஜன் எதுவாக மாற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ த்ரோம்பின், ஆப்ஷன் பி ப்ரோத்ரோம்பின், ஆப்ஷன் சி ஃபிப்ரின், ஆப்ஷன் சி ஹெப்பரின். அப்படிங்கிறது த்ரோம்பினா மாற்றப்படுதா, ப்ரோத்ரோம்பினா மாற்றப்படுதா, ஃபிப்ரினா மாற்றப்படுதா, ஹெப்பரின் அப்படிங்கிறதா மாற்றப்படுதா அப்படிங்கிறது வந்து பிளேட் செட்ல இருக்குது.
கால்சியம், த்ரோம்போகனேஸ், புரோத்ரோம்பின், த்ரோம்பின், ஃபிப்ரினோஜன். அதான் கடைசியில் வந்து இது எதுவாக மாற்றப்படுது அப்படின்ட்டா ஃபிப்ரினோஜனை வந்து ஃபிப்ரின் அப்படிங்கிற ஒன்றா தான் மாற்றப்படுகிறது. இதுக்கான ஆன்சர் அந்த சீக்வன்ஸ் வச்சு ஈஸியாக நம்மளை ஆன்சர் பண்ணிடலாம். எப்படி மாற்றி கேட்டாலும் இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஃபைப்ரின் அப்படிங்கிறது தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். வாட் இஸ் த அவரேஜ் லைஃப் ஸ்பேன் ஆஃப் ரெட் பிளட் செல்? அதாவது பொதுவாக ஒரு இரத்த சிவப்பு அணுவின் சராசரி ஆயுட்காலம் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ டபிள்யூபிசி, ஆர்பிசி, பிளேட்லெட்ஸ் எல்லாத்துக்குமே தனித்தனியான ஆயுட்காலம் உண்டு. அதில் வந்து ஆர்பிசியோட ஆயுட்காலம் எவ்வளோன்னு கேட்டால் 110 120 நாட்கள்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஆண்களுக்கு 120, பெண்களுக்கு 20. Which component carries the maximum amount of oxygen in blood? இரத்தத்தில் ஆக்சிஜனை அதிக அளவில் எடுத்து செல்லும் கூறு எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பிளாஸ்மா, ஆப்ஷன் பி லுகோசைட்ஸ், ஆப்ஷன் சி ஹீமோக்ளோபின், ஆப்ஷன் டி பிளேட்லெட்ஸ். பிளாஸ்மாவா, லுகோசைட்டா, ஹீமோக்ளோபினா, தட்டணுக்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தீங்கன்னா அதுக்கான தெளிவான விளக்கம் கொடுத்துருப்பேன். இது வந்து ஏன் வந்து குவிந்து காணப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து நம்ம விளக்கம் கொடுத்துருந்தோம். ஹீமோக்ளோபினை ஹீம் ப்ளஸ் குளோபின் அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிக்கலாம் அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ வந்து ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகிறதுனால அது குவிந்து காணப்படுதுங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம், படிச்சிருக்கோம் முன்னாடியே. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து ஹீமோக்ளோபின் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அதிக அளவில் ஆக்சிஜனை எடுத்து கொண்டு போகிறது எதுன்னு கேட்டால் ஹீமோக்ளோபின் தான். ஆப்ஷன் சி ஹீமோக்ளோபின் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Decrease in red blood cell count commonly results in எரித்ரோசைட்டுகளின் எண்ணிக்கை குறைவதால் பொதுவாக ஏற்படும் நிலை எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ லுகேமியா, ஆப்ஷன் பி அனீமியா, ஆப்ஷன் சி த்ரோம்போசைட்ஸ், ஆப்ஷன் டி பாலிசைத்தீமியா. அதாவது ஆர்பிசியோட எண்ணிக்கை குறையும் போது என்ன நிகழ்வு நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் லுகேமியான்றது என்னன்னா, அதாவது இது டபிள்யூபிசியில் இருக்கும்போது லுகீமியா அப்படின்னு சொல்லுவோம். லுகோபினியானா டபிள்யூபிசியில் எண்ணிக்கை குறைகிறது. லுகீமியா அப்படிங்கிறது வந்து டபிள்யூபிசியோட எண்ணிக்கை வந்து அதிகமாகிறது. அடுத்தது அனீமியா அப்படிங்கிறது ஆர்பிசியோட எண்ணிக்கை குறைகிறது. பாலிசைத்தீமியா அப்படிங்கிறத வந்து இது ஆர்பிசியோட எண்ணிக்கை அதிகமாகிறது. த்ரோம்போசைத்தீமியா அப்படிங்கிறது வந்து பிளேட்லெட்ஸோட வர்றது. ஸோ இன்னைக்கு இப்போ இங்கே வந்து கொஸ்டின் எரித்ரோசைட்ஸ் ஆர்பிசியோட எண்ணிக்கை குறைவாகும் போது என்ன நிகழ்வு ஏற்படும் அப்படின்னா, இப்போ தான் சொன்ன அனீமியா, அது இரத்த சோகை அப்படிங்கிறது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இரத்த சோகை அப்படிங்கிறதா இதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Which type of white blood cell is present in the highest percentage in normal human blood? மனித இரத்தத்தில் அதிக சதவீதத்தில் காணப்படும் வெள்ளை இரத்த அணு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ நியூட்ரோஃபில், ஆப்ஷன் பி லிம்போசைட், ஆப்ஷன் சி மோனோசைட், ஆப்ஷன் டி ஈஸ்னோபில். இதில் நியூட்ரோபில்லா, லிம்போசைட்டா, மோனோசைட்டா, ஈஸ்னோபில்லா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான விளக்கம் நேற்றுக்கான கொஸ்டின் இதே மாதிரி சிமிலர் கொஸ்டினில் வேற ஒரு கொஸ்டினில் இதை பற்றி விளக்கம் சொல்லியிருந்தேன் நான் ஃபுல்லாக. அதை பார்த்தா டபிள்யூபிசியை பற்றி ஒரு கொஸ்டின் இருந்துச்சு நேற்றுக்கு வீடியோவில். அதில் நான் அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தேன். அதை படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். நியூட்ரோஃபில் தான் டபிள்யூபிசியில் அதிக அளவில் இருக்கக்கூடியது. இது ஒன்று. அதனால அதிக சதவீதத்தில் எது காணப்படுதுன்னா நியூட்ரோஃபில். 60 to 70% ஆஃப் இதில் வந்து டபிள்யூபிசியில் நியூட்ரோஃபில் தான் இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ நியூட்ரோஃபில். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கால்சியம் இஸ் நோன் ஆஸ் விச் க்ளோட்டிங் ஃபேக்டர்? இரத்த முறைதலில் கால்சியத்தின் பங்கு எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது? இரத்த முறைதல் பங்குல கால்சியத்தின் பங்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து சொல்லியிருப்பேன், அது ஒரு சீக்வன்ஸாக சொல்லியிருப்பேன். கால்சியம், த்ரோம்போகனேஸ், புரோத்ரோம்பின், த்ரோம்பின், ஃபிப்ரின் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சீக்வன்ஸ் சொல்லியிருப்பேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிப்ரின் அப்படிங்கிறது இலையொடியில் சேர்ந்து இந்த பிளட்டு வெளியில் போகிறத அந்த அணுக்களை வந்து கட்டுப்படுத்தி ரத்தம் முறையிறத அந்த எந்த இடத்துல காயம் ஏற்பட்டிருக்கோ அந்த ஹோல்ஸை வந்தோ இல்லை காயத்தை வந்து ரத்த அணுக்கள் வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு இலை வடிவம் ஒன்று ரெடி பண்ணி அந்த இடத்துல பிளட் க்ளோட் ஆக வைக்கும்.
அந்த இடத்துல கால்சியமானது முக்கிய பங்கு வகிக்குது. கால்சியம் குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா அந்த இலை வடிவத்துல ஒன்றோட ஒன்று சேர்ந்து அந்த பிடிமானம் இருக்கிற இடத்துல இருக்காது. கால்சியம் அப்படி கம்மியா இருந்தா ரத்தப்போக்கு வந்து அதிகமாக இருக்கும். இந்த கால்சியமானது அதோட ரோலை வந்து கடைசி ஃபேக்டர்ல தான் செய்யுது. அது வந்து 4 ஃபேக்டரா பிரிக்கலாம். ரத்தம் உறையிறத அதோட கடைசி ஃபேக்டர்ல தான் வந்து அதோட ரோலை செய்யுது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஃபேக்டர் 3 காரணி 4ல தான் அதை நம்ம குறிப்பிடுறோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Which of the following is most efficient in phagocytes? environmental phagocytosis செயல்பாட்டின் மிகவும் திறமையானது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி இப்போ வந்து ஈஸ்னோபில், நியூட்ரோபில் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு டபிள்யூபிசியில் வரக்கூடியது. ஆப்ஷன் ஏ பேசோபில், ஆப்ஷன் பி நியூட்ரோஃபில், ஆப்ஷன் சி பிளேட்லெட், ஆப்ஷன் டி பிளாஸ்மா செல். ஓகே, இதில் நம்ம வந்து பாகோசைட்டோசிஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து டபிள்யூபிசி. இங்கே 2 ஆப்ஷன் டபிள்யூபிசியில் இருக்குது. பேசோபில், நியூட்ரோஃபில். இதில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது நியூட்ரோஃபில். இப்போ பாகோசைட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது அங்கே இருக்கிற கிருமிகள், பாக்டீரியா, இறந்த செல்கள் இதெல்லாத்தையும் உட்கொழுந்து அதை உணவாக எடுத்து உயிர் வாழக்கூடியது தான். இந்த தேவையில்லாத பொருள்களை அழிக்கக்கூடியது தான் பாகோசைட்டு. அது நியூட்ரோஃபில் தான் அதோட வேலையை செய்யுது. அதில் தான் அதோட பங்கு அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நியூட்ரோஃபில் தான் சரியான ஆன்சர். Okay, next question. The RH factor is mainly associated with which antigen? RH காரணி முதன்மையாக எந்த ஆன்டிஜனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஆன்டிஜன், ஏ ஆன்டிஜன், ஆப்ஷன் பி ஆன்டிஜன், ஆப்ஷன் சி டி ஆன்டிஜன், ஆப்ஷன் டி ஹச் ஆன்டிஜன். ஏ ஆன்டிஜனா, பி ஆன்டிஜனா, டி ஆன்டிஜனா, ஹச் ஆன்டிஜனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஆர்ஹெச்ன்றது ஏபிஓ பிளட் குரூப்பை தாண்டி அந்த ஆர்ஹெச் பாசிட்டிவ் என்டி அப்படின்றது பிளட்டை வந்து டிரான்ஸ்பிளேட் பண்ணுறதுல வந்து ஒரு முக்கிய காரணம் வகிக்குது. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஏ பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏ ஆன்டிஜனும் ஆர்ஹெச் டி ஆன்டிஜனும் இருக்கும். இப்போது ஏ நெகட்டிவ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆன்டிஜன் ஏ ஆன்டிஜனும் ஆன்டிஜன் ஆர்ஹெச் டியும் இருக்காது. ஆர்ஹெச் டி இருக்காது. ஸோ அந்த இடத்துல ஆர்ஹெச் காரணியில் முதன்மையாக செயல்படுறது எதுன்னு கேட்டிங்கன்னா ஆன்டிஜன் டி தான். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி டி ஆன்டிஜன் அப்படிங்கிறதான் இதுக்கான ஆன்சர். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கார்பன் டை ஆக்சைடு இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் இன் பிளட் மெயின்லி ஆஸ். இரத்தத்தில் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக எந்த வடிவில் கடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆப்ஷன் ஏ கார்பாமினா ஹீமோகுளோபின், ஆப்ஷன் பி dissolved CO2, ஆப்ஷன் சி பைகார்பனேட் அயன், ஆப்ஷன் டி கார்போனிக் அமிலம். அதாவது கார்பாமினா ஹீமோகுளோபினா கரைந்த நிலையில் கடத்தப்படுதா, பைகார்பனேட் அயனா, கார்போனிக் அமிலமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது டைரக்ட் கொஸ்டின் தான், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பைகார்பனேட் அயன் அப்படின்ற ஒரு வடிவத்தில் தான் நம்மளை பிளட்டில் வந்து CO2 ஆனது கடத்தப்படுகிறது. அடுத்து நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். Which metal is present at the center of the heme molecule? The ஹீமோகுளோபின் ஹீம் பகுதியின் மையத்தில் இருக்கும் உலோகம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கூப்பர், ஆப்ஷன் பி ஜிங்க், ஆப்ஷன் சி அயன், ஆப்ஷன் டி மெக்னீசியம். செம்புவா உலோகமா, துத்தநாகம் உலோகமா, இரும்பு உலோகமா, மெக்னீசியம் உலோகமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த வீடியோலேயும் முன்னாடி இருக்க கொஸ்டினுக்கும் இதுக்கான ஒரு விளக்கம் கொடுத்துருந்தேன். லாஸ்ட் வீடியோலையும் இதே மாதிரி ஒரு கொஸ்டின் ஹீம் பிளஸ் குளோபின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. அதுலேயும் நம்ம பார்த்துருக்கோம். ஹீம் பிளஸ் குளோபின், ஹீமோகுளோபினா ஹீம் பிளஸ் குளோபின் வச்சுக்கலாம். ஹீம்னா இரும்புன்னு வச்சுக்கணும். இப்போ ஹீம் அப்படின்னா இதோட உலோகம் எது ஹீமோகுளோபின்ல இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தா அயன், இரும்பு தான். அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அயன், இரும்பு. இதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஈவென்ட் ஃபாலோயிங் பிளட் வெசல்ஸ் இன்ஜுரி? இரத்த குழாய் சேதமடைந்த உடனேயே நடைபெறும் முதல் நிகழ்வு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஃபார்மேஷன் ஆஃப் ஃபைப்ரின், ஆப்ஷன் பி பிளேட்லெட் பிளக் ஃபார்மேஷன், ஆப்ஷன் சி வாஸ்குலர்
spasm. Option D, activation of prothrombin. ஃபைப்ரின் உருவாதலா, பிளேட்லெட் பிளாக் உருவாதலா, இரத்த குழாய் சுருக்கமா, ப்ரோத்ரோம்பின் செயல்படுத்துதா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இப்போ வந்து ஃபார்மேஷன் ஆஃப் ஃபைப்ரின் அப்படிங்கிறது ரத்தம் உறைதலில் கடைசி நிலை அப்படிங்கிறத நம்ம முன்னாடி போன வீடியோலேயே கூட பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பிளேட்லெட் பிளக் ஃபார்மேஷன் அப்படின்ற உருவாதல் அப்படின்றது என்னன்னா, நம்ம இப்போ கால்சியத்தோட பங்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு இலை வடிவம் ஒன்று உருவாகி இருக்கும். அதுதான் வந்து பிளட்டை க்ளோட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்கிற கால்சியத்தோட பங்கு வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா பிளட் க்ளோட் ஆகாதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ பிளேட்லெட் பிளாக் உருவாதல் அப்படிங்கிறது 4th ஸ்டேஜ், ஃபைப்ரின் உருவாதல் ஃபைனல் ஸ்டேஜ். ஸோ இது ரெண்டுமே கிடையாது. அடுத்து இரத்த குழாய் சுருக்கம், இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஒரு பிளட் வந்து லீக் ஆகுது அப்படின்னா அந்த ஒரு இரத்த நாளங்கள் இரத்த குழாயில வந்து பிளட் லீக் ஆகுதுன்னா அதோட முதல் செயல்பாடு இரத்த குழாயோட அளவு சின்னது பண்றது தான். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, இரத்த குழாய் சுருக்கம், வாஸ்குலர் ஸ்பாசம் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். புரியும் நினைக்கிறேன். ABO blood group is determined by the presence of பின்வருவனவற்றுள் ABO இரத்த குழுவை நிர்ணயிப்பது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் A, antibodies in plasma only. Option B, antigens on the surface of red blood cells. Option C, white blood cells count. Option D, hemoglobin concentration அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது பிளாஸ்மாவில் உள்ள ஆன்டிபாடிகள் மட்டுமா, சிவப்பு இரத்த அணுக்களின் மேற்பரப்பில் உள்ள ஆன்டிஜன்களா, வெள்ளை இரத்த அணுக்களின் எண்ணிக்கையா, ஹீமோகுளோபின் அளவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து இரத்த சிவப்பு அணுக்களின் மேற்பரப்பில் உள்ள ஆன்டிஜன்கள். இதுதான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி, ஆன்டிஜன்ஸ் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் ரெட் பிளட் செல்ஸ் அப்படிங்கிறதான் சரியான ஆன்சர். இதுக்கான விளக்கம் இன்னும் பெருசாக இருக்கும். இது வந்து ஃபியூச்சரில் வந்து பின்னாடின்னு வரக்கூடிய வீடியோஸில் இந்த பிளட்டை பற்றி ஒரு டாபிக் சின்னதாக இருக்குது, நான் வந்து தெளிவாக கொடுக்குறேன். இப்போது ஒரு சின்ன இமேஜ் மட்டும் கொடுக்குறேன், அது உங்களுக்கு புரியும். மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே புரிஞ்சிடும். அது வந்து எக்ஸ்பிளனேஷனாக பின்னாடி ஒரு வீடியோவில் தெளிவாக கொடுக்குறேன். ஹார்மோன் ஸ்டிமுலேட்ஸ் தி மெச்சூரேஷன் ஆஃப் ரெட் பிளட் செல்ஸ். இரத்த சிவப்பு அணுக்களின் முதிர்ச்சியை தூண்டும் ஹார்மோன் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தைராக்சின், ஆப்ஷன் பி எரித்ரோபைட்டின், ஆப்ஷன் சி இன்சுலின், ஆப்ஷன் டி குளுக்கோகான். தைராக்சின் அப்படிங்கிறது மீதி இதில் ஒன்றும் கவனிச்சிங்கன்னா எல்லாமே வந்து எண்டோக்ரைன் கிளான்ஸ். தைராக்சின், இன்சுலின், குளுக்கோகான். தைராக்சின்றது தொண்டை பகுதியில் இருக்கக்கூடியது. குளுக்கோகான், இன்சுலின் அப்படிங்கிறது வந்து நம்ம கணையம் வந்து செக்ரிகேஷன் பண்ணக்கூடியது. ஆல்ஃபா செல் வந்து குளுக்கோகானையும், பீட்டா செல் இன்சுலினும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னு, எரித்ரோட நம்ம சொல்லியிருக்கிறோம் இரத்த சிவப்பு அணுக்கள் அப்படிங்கிறோன்னா. இப்போ முதிர்ச்சியை தூண்டும் ஹார்மோன்ன்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அது சிங்காக இருக்கிறது. அந்த ஆப்ஷன் ஈஸியாக தெரியலைனாலும் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ முதிர்ச்சியை தூண்டும் ஹார்மோன் எது அப்படின்னு சொல்லி கேட்டால் எரித்ரோபைட்டின் அப்படிங்கிறதா. ஆப்ஷன் பி தான் இதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கொஸ்டின், தி பைண்டிங் ஆஃப் ஆக்சிஜன் வித் ஹீமோகுளோபின் இஸ். ஹீமோகுளோபினின் ஆக்சிஜனுடன் உள்ள இணைப்பு எவ்வகையான இணைப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஆப்ஷன் ஏ பெர்மனண்ட் கெமிக்கல் பாண்ட், ஆப்ஷன் பி ரிவர்சிபிள் பாண்ட், ஆப்ஷன் சி அயோனிக் பாண்ட், ஆப்ஷன் டி கோவலண்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நிரந்தர வேதியியல் பிணைப்பா, மீளக்கூடிய ரிவர்சிபிள் பிணைப்பா, அயனிக் பிணைப்பா, கோவலண்ட் பிணைப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எவ்வகை பிணைப்பு? நம்ம ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது ஆர்பிசியில் இருக்கக்கூடியது. அதுதான் நம்மளுக்கு நிறத்தை கொடுக்கக்கூடியது, நம்ம சிவப்பு நிறத்தை பிளட்டுக்கு கொடுக்கக்கூடியது. அதுதான் வந்து நம்ம ஆக்சிஜனை வந்து சுமந்து கொண்டு போகும், நம்ம வந்து குவிந்து காணப்படும் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ அனாட்டமி அண்ட் பிசியாலஜியில் ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ அதுதான் ஆக்சிஜனுடன் இணைப்பு. எவ்வகையான பிணைப்பு அப்படின்னு கேட்டால் ரிவர்சிபிள் பாண்ட் தான். கொண்டை கொடுத்துட்டு மறுபடியும் CO2 எடுத்துகிட்டு வரும். இதை பார்த்துருக்கோம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ரிவர்சிபிள் பாண்ட் தான் இதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். விச் பிளாஸ்மா புரோட்டீன் இஸ் மெயின்லி இன்வால்வ்டு இன் இம்யூனிட்டி. இரத்தத்தில் உள்ள எந்த பிளாஸ்மா புரதம் நோய் எதிர்ப்பு செயல்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நம்ம இது ஒரு சின்னதாக ஒன்று சொல்லியிருந்தோம். அல்புமின், குளோபுலின், ஃபிப்ரினோஜன், இது மூணுமே வந்து
ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்மா புரதம் தான். இந்த புரோத்ரோபின் மட்டும் அந்த ரத்தம் உறையுதல் அந்த இடத்துல வந்து பிளேட்லெட்ஸில் அந்த இதில் பங்கு பெறக்கூடியது. அல்பிபின் வந்து செவ்வோடுபுற உள்ள அழுத்தத்தை மெயின்டைன் பண்ணது, ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணக்கூடியது. குளோபுலின் தான் நோய் எதிர்ப்பு பொருளை வந்து பார்க்கக்கூடியது. ஃபிப்ரினோஜன் வந்து ரத்தம் உறையுதலை பார்க்கக்கூடியது. சரி, இதுக்கான ஆன்சர் வந்து குளோபுலின் அப்படிங்கிறதா. அதுதான் வந்து நோய் எதிர்ப்பு செயல்பாட்டில் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த கொஸ்டின் வந்து இதுக்கான விளக்கம் முன்னாடியே நான் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோஸ்ல அந்த விளக்கத்தை தெளிவாக பார்த்துருந்தா இந்த கொஸ்டினுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். நம்ம கொஸ்டினை பார்த்த உடனே ஆன்சர் இதுதான் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆர்ஹெச் இன்கம்பேட்டிபிலிட்டி பிட்வீன் மதர் அண்ட் ஃபிட்டஸ் மே கேஸ். அது ஆர்ஹெச் எதிர்மறை, ஆர்ஹெச் நெகட்டிவ், தாய்க்கு ஆர்ஹெச் நேர்மறை, ஆர்ஹெச் பாசிட்டிவ் இருந்தால் கரு இருந்தால் ஏற்படக்கூடிய முக்கிய பிரச்சனை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி நம்ம நேற்றே இது பார்த்துருக்கோம். ஆர்ஹெச் ஏ பாசிட்டிவ்க்கு வந்து ஆர்ஹெச் இருந்தால் டி அப்படிங்கிறது பாசிட்டிவ் நெகட்டிவ்ல வந்து ஆர்ஹெச் டி அப்படிங்கிறதா முக்கிய ரோல் பங்கு வகிக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து நேற்று வீடியோவில் ஒரு இதாக சொல்லியிருந்தேன் நான். இங்கே என்ன அதே தான் கேட்குறாங்க. இப்போ பிறக்க போகக்கூடிய குழந்தைக்கு வந்து பாசிட்டிவாக இருந்து அம்மாவுக்கு வந்து ஆர்ஹெச் நெகட்டிவாக இருந்தால் ஒன்று அந்த தாய்க்கு பிரச்சனை இருக்கும், இல்லைன்னா அந்த குழந்தைக்கு பிரச்சனை இருக்கும். அது வந்து ஒருவேளை குழந்தை இறந்து பிறக்கலாம், இல்லை பிறந்து இருக்கலாம். அந்த மாதிரி மஞ்சள் காமாலை, இரத்த சோகை, இந்த மாதிரி டிசீஸ்லாம் வந்து அதனால பாசிபிள் இருக்குது அப்படிங்கிறத இங்கே புரிஞ்சுக்கணும். ஆப்ஷன் ஏ வந்து ஹீமோபோலியா, ஆப்ஷன் பி எரித்ரோபிளாஸ்டோசிஸ் பீட்டாலிஸ், ஆப்ஷன் சி தலாசிமியா, ஆப்ஷன் டி சிக்கிள் செல் அனிமியா, அதை ரத்த சோகை அப்படிங்கிறதுலாம் இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும், என்ன நோய் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கான இது வந்து ஆப்ஷன் பி எரித்ரோபிளாஸ்டோசிஸ் பீட்டாலிஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் பிரச்சனை வர்றதுக்கு மிக அதிகமான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஆப்ஷன் டி தான் இதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். The normal platelet count per UL of blood up is approximately, பொதுவாக ஒரு மைக்ரோ லிட்டர் ரத்தத்தில் உள்ள தட்டணுக்களின் இயல்பான எண்ணிக்கை எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிளேட்லெட்ஸோட எண்ணிக்கை எவ்வளோ, ஒரு மைக்ரோ மில்லி லிட்டர்ல எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 50,000 1 லட்சம், ஆப்ஷன் பி 1.5 லட்சம் to 4.5 லட்சம், ஆப்ஷன் சி 5 லட்சம் to 7 லட்சம், ஆப்ஷன் டி 8 லட்சம் to 10 லட்சம். ஈஸியான ஒரு ஆன்சர் தான். ஒரு 1.5 லட்சத்திலிருந்து 4.5 லட்சம் வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறத. இது வந்து எலும்பு மஞ்சையில் உள்ள மெகா கேரியட்ஸ்ல வந்து இது உருவாகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, அடுத்து வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Which vitamin is essential for normal hemoglobin formation? பின்வருவனவற்றில் ஹீமோகுளோபின் உருவாக்கத்திற்கு அவசியமான வைட்டமின் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விட்டமின் B12, ஆப்ஷன் ஏ விட்டமின் B12, ஆப்ஷன் பி விட்டமின் சி, ஆப்ஷன் சி விட்டமின் டி, ஆப்ஷன் டி விட்டமின் இ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் வந்து விட்டமின் B12. இது வந்து சைனோகோபாலமின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஃபிக் நேம்ல சொல்றோம். இது வந்து இரத்த சோகைய இது குறைஞ்சதுன்னா இந்த விட்டமின் குறைபாட்டால வந்து இரத்த சோகை அப்படிங்கிற ஒரு டிசீஸ் வரும். ஹீமோகுளோபின் உருவாக்கத்திற்கும் முக்கியமான வைட்டமினும் இதுதான். விட்டமின் சி வந்து அஸ்கார்பிக் அமிலம் அப்படின்னு சொல்றோம். விட்டமின் சி குறைபாட்டில் வந்து ஸ்கர்வி நோய் வரும். அடுத்து வந்து விட்டமின் டி அப்படிங்கிறது வந்து கால்சிபரால் அப்படிங்கிறோம். இது வந்து ரிக்கெட்ஸ் ஆஸ்டியோமலேசியா அப்படிங்கிற ரிக்கெட்ஸ் குழந்தைங்களுக்கும் ஆஸ்டியோமலேசியா பெரியவர்களுக்கும் வரக்கூடியது. அடுத்து விட்டமின் இ டோகோப்ரல் அப்படிங்கிறது இது வந்து மலட்டுத்தன்மையை குறிக்கக்கூடியது. இதான் இந்த 4 வைட்டமின்களுக்குரிய சிறப்பு. இந்த வைட்டமின் பேரை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஹீமோகுளோபின் உருவாக்கத்திற்கு அவசியமான வைட்டமின் எதுன்னு கேட்டால் ஆப்ஷன் ஏ B12 அப்படிங்கிறது நம்மளுக்கு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Which organ is known as the primary site of destruction of aged red blood cells? இரத்த சிவப்பு அணுக்கள் அதிகமாக அழிக்கப்படும் உறுப்பு எது? இரத்த சிவப்பு அணுக்கள் எங்கே அழிக்கப்படுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ லங்ஸ், ஆப்ஷன் பி ஸ்பிளின், ஆப்ஷன் சி பேங்க்ரியாஸ், ஆப்ஷன் டி தைமஸ். நுரையீரல்லையா, மண்ணீரல்லையா, கணையத்திலையா, தைமஸ்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இரத்த சிவப்பணுக்கள் அழிக்கப்படுவது வந்து மண்ணீரல்லையும் மண்ணீரல்ல தான்
அளிக்கப்படுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஆப்ஷன் பி ஸ்பிளீன், அங்கே தான் வந்து மண்ணீரலில் தான் இரத்த சிவப்பணுக்கள் அளிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் in the ABO system, RBC of blood group O possesses. ABO இரத்த குழு முறையில் O வகை இரத்தத்தின் இரத்த சிவப்பு அணுக்களில் காணப்படும் ஆன்டிஜன் எது? ஆப்ஷன் ஏ ஆன்டிஜன், ஆப்ஷன் பி ஆன்டிஜன், ஆப்ஷன் சி போத் ஏ அண்ட் பி ஆன்டிஜன்ஸ், ஆப்ஷன் டி நெய்தர் ஏ ஆர் நாட் பி ஆன்டிஜன்ஸ். அது ஏ ஆன்டிஜனா பி ஆன்டிஜனா, ஏ மற்றும் பி ஆன்டிஜன்களா, ஏ மற்றும் பி ஆன்டிஜன் ரெண்டுமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இப்போ வந்து நம்ம ரத்தத்தின் மேற்பரப்பில் ரத்த சிவப்பணுக்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த புரதம் தான் என்ன ஆன்டிஜன் அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடியது. இப்போ ஏக்கு ஆன்டிஜன் ஏக்கு பிளட் குரூப் ஏக்கு ஏ ஆன்டிஜன் இருக்கும், பிக்கு பி ஆன்டிஜன் இருக்கும், ஏபிக்கு ஏபி ஆன்டிஜன் இருக்கும். ஆனால் ஓக்கு மட்டும் எந்த ஆன்டிஜனுமே இருக்காது. அப்போ எந்த இது அதனால தான் இவங்க வந்து யூனிவர்சல் டோனர் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். நம்ம யூனிவர்சல் டோனர்னா ஏன்னா அதுக்கு எந்த ஒரு ஆன்டிஜனும் இல்லாதனால தான் அவங்க வந்து யூனிவர்சல் டோனர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஓ வகை இரத்தத்தின் இரத்த சிவப்பு அணுக்களில் காணப்படும் ஆன்டிஜன் எதுன்னு இருக்கேன். ஆன்டிஜனே இங்கே இருக்காது. ஓல ஏபி ஆன்டிஜன் ரெண்டுமே நம்மளுக்கு எந்த ஒரு ஆன்டிஜனுமே இருக்காது அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். ஏபி ஆன்டிஜன் ரெண்டுமே இல்லை. ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், which is the principal buffer system in blood? ரத்தத்தின் முக்கிய பஃபர் அமைப்பு எது அப்படின்னு கேட்குறாங்க. பஃபர் அமைப்புனா பெருசாக கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். பஃபர் அப்படிங்கிறது பிஹெச் வேல்யூ மெயின்டைன் பண்ணுறது தான் பைகார்பனேட் பஃபர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ரத்தத்தோட பிஹெச் வேல்யூ மெயின்டைன் பண்ணுறது தான் இது. இதை வந்து பைகார்பனேட் அமிலம் அது அயனி அப்படிங்கிற ஒன்று தான் இதை வந்து பிஹெச் வேல்யூ மெயின்டைன் பண்ண. இது கூடவே வந்து கார்போனிக் அமிலம் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். இதோட முக்கியமான இந்த செயல்பாட்டில் முக்கியமான ஒரு ரோல் எது பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பைகார்பனேட் பஃபர் அப்படிங்கிறது தான் இதோட முக்கிய பஃபர் சிஸ்டம் வந்து மெயின்டைன் பண்ணுது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பைகார்பனேட் பஃபர் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், the red color of blood is mainly due to. இரத்தத்தின் சிவப்பு நிறத்திற்கு நேரடியாக காரணமாவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஆப்ஷன் ஏ குளோபின், ஆப்ஷன் பி அயன் கண்டெய்னிங் ஹீம், ஆப்ஷன் சி பிளாஸ்மா, ஆப்ஷன் டி ஃபிப்ரினோஜன். குளோபினா இரும்பு கொண்ட ஹீமா, பிளாஸ்மாவா ஃபிப்ரினோஜனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். ரத்தத்தை திரவப்பகுதி திண்ம பகுதின்னு ரெண்டாக பிரிக்கலாம். அதில் திரவப்பகுதி தான் பிளாஸ்மா, திண்ம பகுதி தான் ஆர்பிசி டபிள்யூபிசி பிளேட்லெட்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ ஹீமோகுளோபினையும் நம்ம வந்து ஆர்பிசியில் இருக்கக்கூடியதான் வந்து ஹீமோகுளோபின். அந்த ஹீமோகுளோபினை ரெண்டாக பிரிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஹீமு ப்ளஸ் குளோபின் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஹீம் அப்படிங்கிறத வந்து இரும்பு சத்தையும், குளோபின் அப்படிங்கிறது புரதத்தையும் குறிக்கும்ன்றத நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து நமக்கு நிறத்துக்கு ஹீமோகுளோபின் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்து நிறத்தை அளிக்கக்கூடியதுன்னு கேட்டால் இரும்பு சத்து. இரும்பு தான் வந்து நமக்கு நிறத்தை அளிக்கக்கூடியது. பொதுவாகவே ஹீமோகுளோபினே நிறத்தை கொடுக்கும். இதுக்கு இரும்பு சத்து தான் வந்து நமக்கு நிறத்தை அளிக்கக்கூடியது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஹீம், இரும்பு அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான ஆன்சர். ஹெமட்டோகிரிட் ரெஃபர்ஸ் டு. ஹெமட்டோகிரிட் மதிப்பு எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ percentage of white blood cells in blood, ஆப்ஷன் பி percentage of red blood cell volume in blood, ஆப்ஷன் சி percentage of plasma in blood, ஆப்ஷன் டி number of platelets in blood. அதாவது இரத்தத்தில் உள்ள வெள்ளை இரத்த அணுக்களின் சதவீதமா, ஆப்ஷன் டி வந்து இரத்தத்தில் உள்ள இரத்த சிவப்பு அணுக்களின் பருமன் சதவீதமா, இரத்த பிளாஸ்மாவின் சதவீதமா, இரத்த தட்டுக்களின் எண்ணிக்கை வந்து குறிக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலி இதை சொல்கிறேன் நான். ஹெமட்டாலஜி அப்படிங்கிறது ஸ்டடி அபவுட் பிளட் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹீமோசைட்டோமீட்டர் அப்படிங்கிறது வந்து நம்ம ஹீமோகுளோபின் அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பற்றி மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட். அதே மாதிரி ஹெமட்டோகிரிட் அப்படிங்கிறது என்னன்னா ரத்தத்தில் உள்ள மொத்த ரத்தத்தில்
எவ்வளவு இரத்த சிவப்பு அணுக்கள் உள்ளது அப்படிங்கிறத வந்து மெஷர் பண்ணக்கூடியதான் ஹெமட்டோகிரிட். இப்போ ஹீமோஸ்டாசிஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அது எதுனா ரத்தம் உறைதலை பற்றி பிளேட்லெட்ஸில் படிக்கக்கூடிய ஒன்று. இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, ரத்தத்தில் உள்ள இரத்த சிவப்பு அணுக்களின் பருமன் சதவீதத்தை அளவிடுறதுக்கு குறிக்கிறது தான் வந்து ஹெமட்டோகிரிட் அப்படிங்கிறதா இது. பர்சன்டேஜ் ஆஃப் ரெட் பிளட் செல்ஸ் வால்யூம் இன் பிளட், ரத்தத்தில் எவ்வளவு இரத்த சிவப்பு அணுக்கள் இருக்கிறது அப்படிங்கிறத அளக்கக்கூடியதான் ஹெமட்டோகிரிட் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். புரியும் நினைக்கிறேன். புரியலைன்னா சொல்லுங்க, தெளிவாக சொல்றேன், கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பிளேட்லெட்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை தி ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் பிளேட்லெட்கள் எந்த செல்களின் சிதைவால் உருவாகின்றன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ எரித்ரோபிளாஸ்ட், ஆப்ஷன் பி மெகாகாரியோசைட்ஸ், ஆப்ஷன் சி லிம்போபிளாஸ்ட், ஆப்ஷன் டி மோனோபிளாஸ்ட். எரித்ரோபிளாஸ்ட்லையா, மெகாகாரியட்ஸ்லையா, லிம்போபிளாஸ்ட்லையா, மோனோபிளாஸ்ட்லையான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இதை நேற்று போட்ட வீடியோவில் நம்ம இதை கிளியராகவே சொல்லியிருப்பேன். பிளேட்லெட்ஸ் எங்கே எலும்பு மஞ்சளில் மெகாகாரியட்ஸில் உருவாகுது அப்படின்னு சொல்லியிருக்கேன். எலும்பு மஞ்சள் உள்ள மெகாகாரியட்ஸ் அந்த சிதைவால் அழியும், அதனால தான் அங்கே தான் வந்து நம்ம வந்து பிளேட்லெட்ஸ் உருவாகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். எரித்ரோபிளாஸ்ட்னா நம்ம வந்து ஆர்பிசி வந்து எரித்ரோனா ஆர்பிசி ரெட் பிளட் செல் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ ஆர்பிசி எங்கே உருவாகுது? எலும்பு மஞ்சை விலா எலும்பு அந்த இடத்துல வந்து உருவாகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். மீதி ரெண்டுமே லிம்போசைட் மோனோசைட் அப்படிங்கிறது டபிள்யூபிசி அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி மெகாகாரியட்ஸில் தான் வந்து இந்த பிளேட்லெட்ஸ் உருவாகுது. மெகாகாரியட்ஸ் அப்படிங்கிற ஒரு செல் வந்து சிதைவாகிறதுனால தான் அந்த பிளேட்லெட் ஆனது நம்மளுக்கு உருவாகுறத நம்ம சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி மெகாகாரியட்ஸ் அதுக்கான சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Next question. The average diameter of a normal red blood cell is. இரத்த சிவப்பு அணுக்களின் சராசரி விட்டம் டயாமீட்டர் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 3-4 மைக்ரோமீட்டரா. அந்த யூ மாதிரி போட்டிருக்க வந்து மைக்ரோமீட்டர்னு அர்த்தம், நல்லா தெரிஞ்சுக்கணும். கன்ஃபியூஸ் ரெண்டையுமே கொடுத்துருக்கும், மில்லிமீட்டரு இந்த மாதிரி மைக்ரோமீட்டர்னு கொடுத்தா நம்ம கன்ஃபியூஸ் பண்ணாமல் ஆன்சர் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஆப்ஷன் ஏ 3-4 மைக்ரோமீட்டர், ஆப்ஷன் பி 5-6 மைக்ரோமீட்டர், ஆப்ஷன் சி 7-8 மைக்ரோமீட்டர், ஆப்ஷன் டி 10-12 மைக்ரோமீட்டர். சரி, இதுக்கான ஃபர்ஸ்ட் ஆன்சரை சொல்லிட்டு சரியான விளக்கம் நான் பின்னாடி கொடுக்குறேன், இதுலேயே கொடுக்குறேன் நான். இப்போ அதுக்கான சரியான ஆன்சரை வந்து ஆப்ஷன் சி 7-8 மைக்ரோமீட்டர் தான் இதுக்கான சரியான ஆன்சரு. சரி, டபிள்யூபிசி வந்து அளவில் பெருசாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்போ வந்து இது ஆர்பிசியை விட இப்போ டபிள்யூபிசியோட அளவு பெருசுன்னா இப்போ டயாமீட்டர் அதிகமாக தானே இருக்கணும். இப்போ அதுக்கான சராசரி அளவு விட்டம் என்ன, மைக்ரோமீட்டர் எந்த அளவில் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டால் 10-20 மைக்ரோமீட்டர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த கொஸ்டினை கேட்கலாம், பின்னாடி வரும், நான் அப்போ மைண்டில் வச்சுக்கோங்க. நான் சொல்லும்போதே அந்த ஒரு கொஸ்டினை சொல்கிறோம்னா அதை சொல்லும்போதே அதுக்கான ஆன்சரை வந்து நம்ம சொல்கிற அளவுக்கு ஆப்ஷனை தேடவே கூடாது. அந்த ஆன்சர் இருக்கான்னு பார்த்து நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும், அந்த அளவுக்கு ரெடி ஆகிக்கணும். கண்டிப்பாக அதுக்கான கொஸ்டின் பின்னாடி இருக்கும். சரி, பிளேட்லெட்ஸோட டயாமீட்டர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால் 2-4 மைக்ரோமீட்டர் அளவில் இருக்கும் அப்படிங்கிறது பின்னாடி கொஸ்டின் வரும். அதுக்குள்ள இது இப்பயே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும் அப்போ ஆன்சர் பண்ணுறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஹீமோஃபிலியா இஸ் பிரைமர்லி அசோசியேட்டட் வித். ஹீமோஃபிலியா என்பது முக்கியமாக எதனுடன் தொடர்புடைய நோயாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ டிஃபிஷியன்சி ஆஃப் ரெட் பிளட் செல்ஸ், ஆப்ஷன் பி டிஃபிஷியன்சி ஆஃப் பிளட் க்ளோட்டிங் ஃபேக்டர்ஸ், ஆப்ஷன் சி இன்க்ரீஸ்டு ஹீமோகுளோபின், ஆப்ஷன் டி இன்க்ரீஸ்டு ஒயிட் பிளட் செல்ஸ். இரத்த சிவப்பு அணுக்களின் குறைபாட்டு நோயா, இரத்தம் உறைதல் காரணிகள் குறைபாட்டுடைய நோயா, ஆப்ஷன் சி ஹீமோகுளோபின் அதிகரிப்புனால வரக்கூடிய நோயா, ஆப்ஷன் டி வெள்ளை இரத்த அணுக்களின் அதிகரிப்பால் வரக்கூடிய நோயா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளம், தாய் தந்தை பெற்றோர்கள் முன்னோர்கள் இருந்து வரக்கூடிய ஒரு ஜெனட்டிக் டைப்பு. இதுக்கான ஆன்சர் வந்து இரத்தம் உறைதல் காரணிகள் குறைபாட்டுடைய ஒரு டிசீஸ் ஆகும். அதுக்கு பேர் தான் ஹீமோஃபிலியா அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம்.
டிஃபிஷியன்சி ஆஃப் பிளட் க்ளோட்டிங் ஃபேக்டர்ஸ் அதான் சரியான ஆன்சர். ஏன் அதை சொல்கிறோம் ஹீமோஃபிலியா அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ரத்தம் உறையிறது வந்து லேட் ஆகும். கால்சியம், இப்போ நான் வந்து சீக்வன்ஸ் கால்சியம், த்ரோம்போகனைஸ், ப்ரோத்ரோம்பின், த்ரோம்பின், ஃபிப்ரினோஜன், ஃபிப்ரின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீக்வன்ஸ் சொல்லியிருப்பேன். அதில் கால்சியம் உட்பட அதில் உள்ள ஒரு புரதங்கள் வந்து அளவு கம்மியாக இருக்கிறனால தான் உங்களுக்கு வந்து பிளட் க்ளோட்டிங் ஆகும். ஒரு சின்ன காயம் ஏற்பட்டால் கூட அதை வந்து பிளட் க்ளோட்டிங் வந்து உறையிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். அது வந்து அவங்க நேச்சுரலாகவே அந்த பாடியில் இருக்கும். ஜெனட்டிக் முன்னோர்களிலிருந்து மரபணு மூலியமா வரக்கூடிய ஒரு டிசீஸ். அதுக்கு பேர் தான் ஹீமோஃபிலியா அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Which blood group normally contains both antibody A and antibodies B in plasma? சாதாரண நிலையில் எந்த இரத்த குழு நபரின் பிளாஸ்மாவில் ஆன்டிபாடி A மற்றும் B ஆன்டிபாடிகள் இரண்டும் காணப்படும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இதை நான் முன்னாடியே ஒரு இதில் எக்ஸ்பிளனேஷன் பார்க்க சொல்லியிருப்பேன். நான் இதில் வந்து ஏ வந்து ஏ ஆன்டிஜனு, பி வந்து பி ஆன்டிஜனு, ஏபி அண்ட் ஏபி ஆன்டிஜனையும் கொண்டிருக்கோம் ஆனால் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது ஏன்னா இது மேலே இருக்கிறது மூணுக்குமே ஆன்டிபாடிஸ் இருக்காது, ஆனால் இதுக்கு அப்படியே உல்டாவாக இருக்கும். இது வந்து ஆன்டிஜன் வந்து இருக்காது, ஆன்டிபாடிஸ் தான் இருக்கும். ஏபி அதான் அவங்க வந்து பிளட் டோனர். ஏன் பிளட் டோனர் அப்படிங்கிறத சொல்லி இப்போ லாஸ்ட் வீடியோவில் கூட இதை பற்றி ஒரு கொஸ்டின், தொடர்ந்து இந்த 4 வீடியோஸ் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஓவை பற்றி ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி பற்றி ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். இங்கே வந்து ஏன் ஆன்டிபாடி இல்லாதனால தான் அவங்களுக்கு எந்த ஓ குரூப்புக்கு வந்து ஆன்டிபாடி இருக்கும், மீதி யாருக்குமே ஆன்டிபாடி இல்லாதனால தான் அவங்க எந்த இதை கொடுத்தாலும் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால தான் அவங்க வந்து இவங்க யூனிவர்சல் டோனர் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ஓ அப்படிங்கிறதா இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Blood volume in adult is approximately what percentage of body weight? மனித உடலில் இரத்தத்தின் சராசரி அளவு உடல் எடையில் எத்தனை சதவீதம், உடல் எடையில எத்தனை சதவீதம் ரத்தத்தின் சராசரி இருக்கு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 3%, ஆப்ஷன் பி 5%, ஆப்ஷன் சி 8%, ஆப்ஷன் டி 12%. இதுக்கான சரியான ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் சி 8%. மனித உடல்ல இருக்கிற இடையில மொத்தத்தில் 8% தான் வந்து நம்ம ரத்தத்தின் சராசரி அளவு எடை இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகே, முடிஞ்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம இப்போ போகலாம். தி பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் ஹெப்பாரின் இஸ் டு. ஹெப்பாரின் முக்கிய செயல்பாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ப்ரொமோட் பிளட் க்ளோட்டிங், ஆப்ஷன் பி ப்ரிவென்ட் பிளட் க்ளோட்டிங், ஆப்ஷன் சி இன்க்ரீஸ் ரெட் பிளட் செல் ப்ரொடக்ஷன், ஆப்ஷன் டி இன்க்ரீஸ் ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட். ரத்தம் உறைதலை தூண்டுகிறதா, ரத்தம் உறைதலை தடுக்கிறதா, இரத்த சிவப்பு அணுக்களை அதிகரிக்கிறதா, ஆக்சிஜன் கடத்தலை அதிகரிக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி ஹெப்பரின் அப்படிங்கிறத வந்து இரத்த குழாய்களில் ரத்தம் உறைதலை தடுக்கக்கூடிய பணி தான் இது. இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் ஃபுல் பிரீஃபாக வந்து நம்ம லிவரை படிக்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஹெப்பரின் அப்படிங்கிறது இரத்த குழாய்களில் ரத்தம் உறையாமல் இருக்கிறதுக்காக தடுக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டை ஹெப்பரின் அப்படிங்கிறது செய்யுது. ஸோ அதுக்கான ஆன்சர் ப்ரிவென்ட் பிளட் க்ளோட்டிங், ரத்தம் உறைதலை தடுக்கிறது அப்படிங்கிறது அதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Which white blood cells increase during allergic reactions and parasitic infections? அது பின்வருவனவற்றுள் எந்த வெள்ளை இரத்த அணுக்கள் ஒவ்வாமை மற்றும் ஒட்டுண்ணி தொற்றுகளில் அதிகரிக்கின்றன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ நியூட்ரோஃபில்ஸ், ஆப்ஷன் பி லிம்போசைட்ஸ், ஆப்ஷன் சி ஈஸ்னோஃபில்ஸ், ஆப்ஷன் டி மோனோசைட். நியூட்ரோஃபில்களா, லிம்போசைட்டுகளா, ஈஸ்னோஃபில்களா, மோனோசைட்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன் லாஸ்ட் வீடியோவில். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஈஸ்னோஃபில்கள் தான் தொற்றுகளில் அதிகரிக்கின்றன அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். ஆப்ஷன் சி ஈஸ்னோஃபில் தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். When the partial pressure of oxygen decreases, what primarily happens?
இரத்தத்தில் ஆக்சிஜன் பகுதி அழுத்தம் குறையும் போது முதன்மையாக என்ன நிகழ்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, ஆக்சிஜன் dissociates from hemoglobin. Option B, hemoglobin binds more oxygen. Option C, blood clotting increases. Option D, platelets are destroyed. ஹீமோகுளோபினிலிருந்து ஆக்சிஜன் பிரிகிறதா, ஹீமோகுளோபின் அதிக ஆக்சிஜனை பிணைக்கிறதா, ரத்தம் உறைகிறதா, பிளேட்லெட்டுகள் அழிகின்றனவா அப்படின்னு சொல்லி ரத்தத்தில் ஆக்சிஜன் அழுத்தம் குறையும் போது என்ன நிகழ்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம ஹீமோகுளோபின் தான் ஆக்சிஜனை கொண்டு போகுது, குவிந்து காணப்படும். இது வந்து ரிவர்சிபிள் சிஸ்டம் அப்படிங்கிறது கடந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ ஆன்சர் அப்பயே புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஆப்ஷன் ஏ, ஹீமோகுளோபின்ல இருந்து ஆக்சிஜன் பிரிகிறது அப்படிங்கிறது தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஆக்சிஜன் டிசோசியேட்ஸ் ஃப்ரம் ஹீமோகுளோபின் அப்படிங்கிறதா சரியான ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Which of the following is not a primarily function of blood? பின்வருவனவற்றுள் இரத்தத்தின் முதன்மை செயல்பாடு அல்லாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேஸஸ். ஆப்ஷன் பி, டிரான்ஸ்போர்ட் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ். ஆப்ஷன் சி, ரெகுலேஷன் ஆஃப் பாடி டெம்பரேச்சர். ஆப்ஷன் டி, டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ். இந்த வாயுக்களை கடத்துகிறதா, பிளட் வந்து கண்டிப்பாக வாயுக்களை அதை கேஸை கொண்டு போகும், ஆக்சிஜனை கொண்டு போயிட்டு CO2 எடுத்துகிட்டு வரணும்னு பார்த்துருக்கோம். ஊட்டச்சத்துக்களை சத்துக்களை கொண்டு போகும், எடுத்துகிட்டு வரணும்னு தெரியும். சத்துக்களை கொண்டு போய் கொடுக்கும், அந்தந்த செல்களுக்கு கொண்டு போய் கொடுக்குன்றது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். இன்னும் பாடி டெம்பரேச்சரை, உடல் வெப்பநிலை ஒழுங்குபடுத்தான்னு கேட்டால் ஆமாம், நம்ம பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணக்கூடிய வேலையை வந்து பிளட் ஆனது செய்யுது. நரம்பு தூண்டுதலை கடத்துதான்னு கேட்டால் அது இதோட வேலை கிடையாது. ஸோ இதுக்கான ஆன்சரை வந்து நரம்பு தூண்டுதலை கடத்துதல், டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ் அப்படிங்கிறதா அதுக்கான சரியான ஆன்சர். விச் மெம்பரேன் என்க்ளோசஸ் அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் தி ஹியூமன் ஹார்ட்? மனித இதயத்தின் வெளிப்புறத்தை மூடி பாதுகாக்கும் சவ்வு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, எண்டோகார்டியம். ஆப்ஷன் பி, மயோகார்டியம். ஆப்ஷன் சி, பெரிகார்டியம். ஆப்ஷன் டி, எபிகார்டியம். அது இந்த கொடுத்துருக்க 4 ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா இதயத்தோட தொடர்புடைய ஒரு 4 ஆப்ஷனாக தான் கொடுத்துருக்குறாங்க. எபிகார்டியம், மயோகார்டியம், எண்டோகார்டியம் அப்படிங்கிறது இதயத்துக்கு இருக்கக்கூடிய உறைகள். இப்போ நம்ம வந்து எண்டோ எக்ஸோ அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ எண்டோனா என்ன, வெளியில உள்ள இன்டீரியர் உள்ள இருக்கக்கூடிய ஒரு உறை. இப்போ நம்ம வந்து எண்டோகிரைன் கிளாண்ட், எக்ஸோகிரைன் கிளாண்ட்லாம் வந்து இதை பற்றி நான் தெளிவாக சொல்லுவேன். இப்போ எண்டோனா என்ன, எக்ஸோனா என்னன்றது சிம்பிள் ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒன்று சொல்கிறேன். எண்டோனா உள்ள இருக்கக்கூடிய ஒரு உறை, எண்டோகார்டியம்ன்றது உள்ள இருக்கக்கூடிய உறை. எபிகார்டியம் அப்படின்ற வெளியில இருக்கக்கூடிய ஒரு உறை. மயோகார்டியம் அப்படின்னா சென்ட்ரல் இருக்கிறது. எபிகார்டியம், மயோகார்டியம், எண்டோகார்டியம் அப்படிங்கிறத இதயத்தோட 3 உறைகள். உள்ளுரை வந்து எண்டோகார்டியம், வெளியுறை வந்து எபிகார்டியம், நடுவுரை வந்து மயோகார்டியம். இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, வெளிப்புறத்தை மூடி பாதுகாக்கும் சவ்வு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போனா இதயத்தோட டோட்டலி வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு இதயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு சவ்வு, அந்த சவ்வோட பேர் என்ன, அதுதான் வந்து பெரிகார்டியம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஆனால் இது 3யுமே எபிகார்டியம், பெரிகார்டியம் ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடியது. எபிகார்டியம் அப்படிங்கிறது ஒரு உறை, பெரிகார்டியம்ங்கிறத ஒரு சவ்வு. இந்த பெரிகார்டியம் வந்து அந்த இடத்துல ஏதாவது அலர்ஜி, அந்த ஜவ்வுல அலர்ஜி ஏற்பட்டுச்சு அப்படின்னா பெரிகார்டிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு வந்து டிசீஸ் வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பெரிகார்டியம் அப்படிங்கிறதா இதுக்கான சரியான ஆன்சர். இப்போ வந்து அடுத்த கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், The human heart is normally located. மனித இதயம் பொதுவாக உடலின் எந்த பகுதியில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, என்டையர்லி இன் தி ரைட் சைட் ஆஃப் தி thoracic. ஆப்ஷன் பி, இன்சைட் தி லெஃப்ட் லங். ஆப்ஷன் சி, இன் தி mediastinum slightly towards the left side. ஆப்ஷன் டி, below the diaphragm. அதாவது வலது மார்பு பகுதியில் முழுமையாக அமைந்துள்ளதா, இடது நுரையீரலின் உள்ளே அமைந்துள்ளதா, மார்பு குழியின் நடுப்பகுதியில் சிறிது இடது பக்கம் அமைந்துள்ளதா, உதர விதானத்தின் கீழ் அமைந்துள்ளதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும்
நம்மள வந்து இந்த ஹார்ட் அட்டாக்லாம் வந்து அந்த ஹார்ட் அரெஸ்ட் ஆயிட்டா வந்து அந்த இடத்துல புஷ் பண்ண சொல்லுவோம். நம்ம வச்சு ஒரு உள்ளங்கை வச்சு மடக்கி வச்சு புஷ் பண்ண சொல்லுவோம். அப்போ ஈஸியாக நம்மளுக்கு தெரியும் ஹார்ட் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு. மிடியாஸ்டனான்றது நம்மளுக்கு வந்து அந்த நெஞ்சு எலும்பு இருக்கு இல்லையா, அதைத்தான் நம்ம வந்து மிடியாஸ்டனம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா நடுப்பகுதியில் ஸ்லைட்லி கொஞ்சம் இடது பக்கம் தள்ளினாப்புல ஒரு கிராஸாக வந்து நம்ம இதயம் இருக்கும். இதயம் வந்து கூம்பு வடிவத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதயத்தோட வெயிட் எல்லாம் இருக்கு. நெக்ஸ்ட்ல வந்து 1 or 2 வீடியோஸ் தள்ளி அந்த கொஸ்டின் வரும். 3 டைப்ஸ் ஆஃப் வெயிட்ல இருக்கு அந்த ஹார்ட். சரி, அதை அடுத்து நம்ம பார்ப்போம். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, மார்புக்குழியின் நடுப்பகுதியில் சிறிது இது இடது பக்கம், இன் தி மீடியாஸ்டினம் ஸ்லைட்லி டுவர்ட்ஸ் த லெஃப்ட் சைட் அப்படிங்கிறதா அதுக்கான சரியான ஆன்சர், ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். விச் சேம்பர் ஆஃப் தி ஹார்ட் ஹேஸ் தி திக்கஸ்ட் வால் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதயத்தின் மிகவும் தடிமனான சுவர் கொண்ட அறை எது? கெட்டியான சுவர் கொண்ட அறை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ரைட் ஏட்ரியம், ஆப்ஷன் பி லெஃப்ட் ஏட்ரியம், ஆப்ஷன் சி ரைட் வென்ட்ரிக்கிள், ஆப்ஷன் டி லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். வலது ஏட்ரியமா இடது ஏட்ரியமா, வலது வென்ட்ரிக்கிளா இடது வென்ட்ரிக்கிளா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வலது ஏட்ரியம்னா மேல் பகுதி வலது ஏட்ரியம், இடது ஏட்ரியம்னா இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய இடது ஏட்ரியம். வலது வென்ட்ரிக்கிள் அப்படின்னா வலது பக்கத்துல கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடியது வலது வென்ட்ரிக்கிள். இடது வென்ட்ரிக்கிள்னா இடது பக்கத்துல கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடியது இடது வென்ட்ரிக்கிள். இந்த நாலுமே உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அடுத்தது வந்து இதுல இருந்து எது கடினமான சுவர் அப்படின்னு கேட்டா இடது வென்ட்ரிக்கிள் இருந்தா நம்ம மகாதமனி வழியே இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் வந்து பிளட் வந்து சர்க்குலேஷன் ஆகும். இடது வென்ட்ரிக்கிள்ல இருக்கக்கூடிய சுவர் தான் மிகவும் கடினமான சுவர் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி படிப்போம். நம்ம அதுதான் சரியான ஆன்சர். இடது வென்ட்ரிக்கிள் அறையே அறையின் சுவரை கடினமான சுவர். லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் அதான் வந்து சரியான ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். த ரைட் ஏட்ரியம் ரிசீவ்ஸ், இதயத்தின் வலது ஏட்ரியம் எந்த இரத்தத்தை பெறுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் தி லங்ஸ், ஆப்ஷன் பி டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் தி பாடி, ஆப்ஷன் சி blood from the left ventricle, ஆப்ஷன் டி blood from the aorta. நுரையீரலிருந்து ஆக்சிஜன் நிறைந்த இரத்தம், உடலில் இருந்து ஆக்சிஜன் குறைந்த இரத்தம், இடது வென்ட்ரிக்கிளிலிருந்து வரும் இரத்தம், மகா தமனியிலிருந்து வரும் இரத்தம். இதுல எந்த இரத்தத்தை வந்து வலது ஏட்ரியம் பெறுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ வந்து வலது ஏட்ரியம் என்ன ரத்தத்தை பெறுது அப்படிங்கிற, உடல்ல இருக்கக்கூடிய எல்லா அசுத்த ரத்தம் பூரா நம்ம வலது ஏட்ரியம் வரும். வலது ஏட்ரியத்திலிருந்து வலது வென்ட்ரிக்கிளுக்கு வந்து அந்த ரத்தமானது போகும். அங்கிருந்து நுரையீரல் தமனி மூலமா நுரையீரலுக்கு அசுத்த ரத்தம் போகும். அந்த அசுத்த ரத்தம் வந்து சுத்திகரிக்கப்பட்டு நுரையீரல் சிறை வரையா இடது ஏட்ரியமுக்கு வரும். அங்கிருந்து இடது வென்ட்ரிக்கிளுக்கு சுத்திகரிக்கப்பட்ட ரத்தம் வரும். அந்த இடத்துல இருந்து மகா தமனி மூலமா உடலின் பல பகுதிகளுக்கு ஆக்சிஜனேட்டடு பிளட் போகும். இப்போ உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிளியராக சொல்லியிருக்கேன், இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இடது வென்ட்ரிக்கிளுக்கு எந்த ரத்தம் வரும்? ஏட்ரியம்ல இருந்து வென்ட்ரிக்கிளுக்கு ரத்தம் வரும். வெளியில இருந்து பாடியில இருந்து ஏட்ரிக்கிள் ரத்தம் போகும். அங்கிருந்து வந்து ஆக்சிஜன் குறைந்த ரத்தம் வரும். அங்கிருந்து வென்ட்ரிக்கிள் போகும். வென்ட்ரிக்கிள் இருந்து நுரையீரல் போகும். நுரையீரல்ல இருந்து ஏட்ரியம் வரும். இடது ஏட்ரியம் வரும். இடது ஏட்ரியத்திலிருந்து இடது வென்ட்ரிக்கிள் போகும். இடது வென்ட்ரிக்கிள் இருந்து சுத்திகரிக்கப்பட்ட ரத்தம் மகாதமனி வழியா உடலின் பல பகுதிகளுக்கு போகக்கூடியது. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, உடலில் இருந்து ஆக்சிஜன் குறைந்த ரத்தம் அப்படிங்கிறதா வலது ஏட்ரியத்துக்கு வருங்கிறதா ஆன்சர். ஆப்ஷன் பி டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் தி பாடி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் valve is present between the right atrium and right ventricle? வலது ஏட்ரியம் மற்றும் வலது வென்ட்ரிக்கிளுக்கு இடையில் உள்ள வால்வு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மிட்ரல் வால்வ், ஆப்ஷன் பி அரோட்டிக் வால்வ், ஆப்ஷன் சி ட்ரைகஸ்பீட் வால்வ், ஆப்ஷன் டி பல்மனரி வால்வ். மைட்ரல் வால்வா, அயோர்டிக் வால்வா, ட்ரைகஸ்பீட் வால்வா, பல்மனரி வால்வா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஸ்ட்ரைட்டா ஆன்சரை நான் சொல்றேன். ட்ரைகஸ்பீட் வால்வு. இப்போ வந்து
ஒவ்வொரு வால்வுக்கும் என்ன சிறப்பு அப்படிங்கிறத நான் இப்போ சொல்றேன். அதை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சீக்வன்ஸாக லைனாக வரேன் நான் இப்போ நம்ம இதயத்தை வந்து 4 பகுதியா பிரிக்கிறோம்னு சொல்லியிருக்கோம். வலது ஏட்ரியம், வலது ஏட்ரியம், வலது வென்ட்ரிக்கிள், இடது ஏட்ரியம், இடது வென்ட்ரிக்கிள் அப்படின்னு சொல்லி 4 பகுதியா பிரிச்சிருக்கோம். இப்போ வந்து பிளட் சர்க்குலேஷன் எப்படி போகுதுன்னு சொல்லியிருக்கோம். வலது ஏட்ரியம்ல இருந்து வென்ட்ரிக்கிள், வலது ஏட்ரியம், வலது வென்ட்ரிக்கிள், வலது வென்ட்ரிக்கிள் இருந்து நுரையீரல் தமனி மூலமா நுரையீரலுக்கு அசுத்த ரத்தம் போகுது. இப்போ நுரையீரல் இருந்து நுரையீரல் சிரை வழியா இடது ஏட்ரியம் வந்து சுத்த ரத்தம் இடது வென்ட்ரிக்கிளுக்கு போகுது. இடது வென்ட்ரிக்கிள் இருந்து அரோட்டத்த மகாதமனி மூலமா நம்மளுக்கு வந்து இதயத்துக்கு மற்ற பகுதிகளுக்கு போகுதுன்றதை நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ அந்த வலது ஏட்ரியம் ஆரிக்கிளுக்கும் வலது வென்ட்ரிக்கிளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வால்வு எது? இப்போதான் நம்ம வேலை பார்த்தோம். அது வந்து ட்ரைகஸ்பிட் வால்வு. இப்போ அடுத்து வந்து வலது வென்ட்ரிக்கிளுக்கும் நுரையீரல் தமனிக்கும் இடையில இருக்கக்கூடிய வால்வு என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து பல்மனரி வால்வு. இப்போ நம்ம ஆப்ஷன் டியில் பார்த்துருக்கோம்ல, அந்த பல்மனரி வால்வு அது வந்து வலது வென்ட்ரிக்கிள் இருந்து நுரையீரல் தமனிக்கு இடையில இருக்கக்கூடிய வால்வு பல்மனரி வால்வு. சரி, அடுத்து இடது ஆரிக்கிள், இடது ஏட்ரியம் அதுக்கும் இடது வென்ட்ரிக்கிளுக்கும் இடையில இருக்கக்கூடிய நுரையீரல் சிறை மூலயமா சுத்த ரத்தமானது இடது ஏட்ரியம் ஆரிக்கிள் வருது. இடது ஆரிக்கிள் இருந்து கீழே வென்ட்ரிக்கிள் வரும்ல, அதுக்கு இடையில இருக்கக்கூடியது மிட்ரல் வால்வு அப்படின்னு சொல்றோம். சரி, இன்னொரு வால்வு இருக்கும்ல, அப்ப இங்க இருந்து இடது வென்ட்ரிக்கிள் இருந்து மகாதமனி அரோட்டா மூலமா மற்ற பகுதிகளுக்கு பிளட் சர்க்குலேஷன் ஆகுதுல்ல, அந்த இடத்துல ஒரு வால்வு இருக்கும்ல, அந்த வால்வுக்கு பேரு அயோட்டிக் வால்வு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப இந்த 4 வால்வுக்கும் கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப முக்கியமானது. இது கிளியரா படிச்சு வச்சுக்கோங்க, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இடத்துல வீடியோ பார்க்கறது இல்லாம வீட்டில் போயிட்டு இந்த நோட்ஸ் எடுத்து ஒரு நோட்டில் போட்டு எழுதி வச்சிருங்க. அதே மாதிரி இந்த இடத்துல 2 ஸ்டடி அபவுட் ஹார்ட் அப்படின்னா கார்டியாலஜி. இப்போ லங்ஸை பற்றி இங்கே பல்மனரி வால்வுன்னு சொல்லியிருக்காங்க. அதை ஏன் இந்த இடத்துல அந்த ஸ்டடீஸ் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பல்மனரி லங்ஸ்னாலே பல்மனரி தான் வரும். பல்மனரி வால்வு, ஸ்டடி அபவுட் லங்ஸ்னா பல்மனாலஜி அப்படின்றத நம்ம இங்கே நோட் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், which valve is present between the left atrium and left ventricle? இடது ஏட்ரியம் மற்றும் இடது வென்ட்ரிக்கிளுக்கு இடையில் உள்ள வால்வு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஈஸியான கொஸ்டின் தான். இப்போ முன்னாடியே அந்த லாஸ்ட் கொஸ்டினை கிளியரா சொல்லியிருக்கேன். அது நல்லா புரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு கண்ணை மூட்டு ஆன்சர் பண்ணலாம். ஆப்ஷன் ஏ ட்ரைகஸ்பிட் வால், ஆப்ஷன் பி பல்மனரி வால், ஆப்ஷன் சி அரோட்டிக் வால், ஆப்ஷன் டி மிட்ரல் பைகஸ்பிட் வால். ட்ரைகஸ்பிட் வால்வா, பல்மனரி வால்வா, அயோட்டிக் வால்வா, மிட்ரல் வால்வா? இப்போ வலது ஏட்ரியம் வலது வென்ட்ரிக்கிள் இடையில் இருக்கக்கூடிய வால்வு வந்து ட்ரைகஸ்பிட் வால்வுன்னு பார்த்தோம். அப்போ இடது வென்ட்ரிக்கிள் இடது ஏட்ரியத்துக்கு இடையே இருக்கக்கூடிய வால்வு என்ன வால்வா இருக்கும்? கண்டிப்பா மைட்ரல் வால் அல்லது பைகஸ்பிட் வால். அப்போ மறுபடியும் ரீகால் பண்ணிக்கோங்க. இப்போ வலது வென்ட்ரிக்கிளுக்கும் நுரையீரல் தமனிக்கு இடையே உள்ள வால்வுனது பல்மனரி வால்வு. சரி, அப்போ வந்து இன்னொரு வால்வு அரோட்டான்னு சொல்லிட்டு இன்னொரு வால்வு படிச்சோம்ல, அது எங்க வரும்? நுரையீரல் இடது வென்ட்ரிக்கிள்ல இருந்து மகாதமனி மூலியமா போறக்கூடிய வால்வு ஒரு வால்வு இருக்கு. அது என்ன வால்வு? அயோட்டிக் வால்வு அப்படிங்கிறது தான். சாரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் ஈஸின்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும். அந்த முன்னாடி இருக்க சீக்வன்ஸ் வைங்க, இதுல எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம மாத்திக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து, which is the natural pacemaker of the heart? இதயத்தின் இயற்கையான பேஸ்மேக்கர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஏவி நோட், ஆப்ஷன் பி எஸ்ஏ நோட், ஆப்ஷன் சி பண்டில் ஆஃப் ஹீஸ், ஆப்ஷன் டி புர்கஞ்சி ஃபைபர்ஸ். இப்போ நம்மளுக்கு வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கங்க, நான் சொல்கிற ஷார்ட்கட்டாக ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கங்க. அது நீங்கள் அப்படி இந்த கொஸ்டினுக்கு ஈஸியாக கன்ஃபியூஸே ஆகாமல் ஆன்சர் எடுக்கலாம். இதயத்தை வந்து ஸ்டார்ட் செய்கிறது எஸ்ஏ நோடு. இப்போ எஸ்ஸை மைண்டில் வச்சுங்க. இதயத்தை ஸ்டார்ட் துவங்கி வைக்கிறது எது? எஸ்ஏ நோடு. எஸ் ஸ்டார்ட், இதயத்தை ஸ்டார்ட் பண்ணக்கூடியது எஸ்ஏ நோடு அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ வந்து இந்த எஸ்ஏ நோடு தான் ஒரு மின்தூண்டலை உருவாக்குது. அது இடது ஏட்ரியம் மற்றும் வலது ஏட்ரியம் இவங்களை வந்து சுருங்க செய்யுது. அப்புறம்
இந்த ஏவி நோடு பண்டில் ஆஃப் ஹிஸ் அண்ட் புர்கன்ஜி ஃபைபர்ஸ் மூலயமா இடது வென்ட்ரிக்கிள் வலது வென்ட்ரிக்கிள் இது எல்லாமே சுருங்கி விரிய செய்கிறது. இதனால தான் இதய துடிப்பானது துடிக்குது. இதன் மூலமாக இரத்தமானது வெளியேற்றப்படுகிறது மற்றும் கொண்டு வரப்படுது. இது வந்து சிஸ்டோல் டயஸ்டோல் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். சிஸ்டோல் அப்படிங்கிறது சுருங்கிறது, டயஸ்டோல் அப்படிங்கிறது விரிவடைகிறது. இதோட பல்ஸ் ரேட் எவ்வளோ? சுருங்கி விரிகிறது நம்ம வந்து 1 செகண்ட் சொல்லுவோம், அப்படி கிடையாது. 0.8 சுருங்குறது 0.3 வினாடிகள், விரிகிறது 0.5 வினாடிகள். ஆவரேஜா ஒரு ஹியூமன் பீயிங் 72 துடிப்பு துடிக்கும் ஒரு நிமிடத்திற்கு அப்படிங்கிறத இதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். The SA node normally generates electrical impulses at the rate of SA node சாதாரணமாக ஒரு நிமிடத்திற்கு எத்தனை முறை மின் தூண்டுதலை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 20 to 30 ஒரு நிமிடத்திற்கு, 40 to 60 முறையா, 60 to 100, 120 to 150 முறையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது முன்னாடியே சொல்றேன் 0.8 செகண்ட் ஆவரேஜ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இதில் வந்து 60 to 100 முறை நிமிடத்திற்கு அப்படிங்கிறது அதுக்கான சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். How many chambers are present in the human heart? மனித இதயத்தில் மொத்தம் எத்தனை அறைகள் உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 2, ஆப்ஷன் பி 3, ஆப்ஷன் சி 4, ஆப்ஷன் டி 5. அறைகள் என்னன்னு நம்ம 4 பிரித்து சொல்லியிருக்கோம். வலது ஏட்ரியம், வலது வென்ட்ரிக்கிள், இடது ஏட்ரியம், இடது வென்ட்ரிக்கிள் அப்படின்னு சொல்லி நம்ம 4 பகுதியில் சொல்லியிருக்கோம். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 4. உரைகள்னு கேட்டால் எபிகார்டியம், மயோகார்டியம், எண்டோகார்டியம். விதயத்தை சுற்றியுள்ள ஒரு சவ்வு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் அது பெரிகார்டியம். அந்த இதனால ஏற்படக்கூடிய நோய் அலர்ஜினால் வரக்கூடிய நோய் எது அப்படின்னு கேட்டால் பெரிகார்டிட்ஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Which blood vessels carries deoxygenated blood from the heart to the lungs? நுரையீரலுக்கு ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தை எடுத்து செல்லும் இரத்த குழாய் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கீழே இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா டீஆக்சிஜனேட் இருக்கும், அதாவது அசுத்த ரத்தம். மேலே தமிழ்ல எப்படி இருக்கு, இப்படி கொஸ்டினை மாற்றி கேட்டு ஆன்சர் பண்ற அளவுக்கு ரெடியா இருந்துக்கணும். ஏன்னா ஒரு பேட்டர்னை மட்டும் வாசிக்காதீங்க, இங்கிலீஷ் தமிழ் ரெண்டையுமே வாசிச்சாதான் அது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும், கொஸ்டின் புரியும். ஆப்ஷன் ஏ அரோட்டா, ஆப்ஷன் பி பல்மனரி ஆர்டரி, ஆப்ஷன் சி பல்மனரி வெனின், ஆப்ஷன் டி சுப்பீரியர் வெனக்கவா. அயோட்டாவா, நுரையீரல் தமனியா, நுரையீரல் சிரையா, மேற்பெரு சிரையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நுரையீரலுக்கு வந்து எந்த ரத்தத்தை வந்து நம்ம இப்போ சீக்வன்ஸ்ல சொன்னேன், வலது வென்ட்ரிக்கிள் அசுத்த ரத்தம் வரும், வலது வென்ட்ரிக்கிள் இருந்து ஏட்ரியம் அசுத்த ரத்தம் வரும், அங்கிருந்து வென்ட்ரிக்கிள் போகும், வென்ட்ரிக்கிள் இருந்து நுரையீரல் தமனி வரையா நுரையீரலுக்கு போகும், நுரையீரல் இருந்து நுரையீரல் சிறைய வரையா இடது ஏட்ரியம் ஆரிக்கல்ல வந்து சுத்த ரத்தம் வரும், அங்கிருந்து வென்ட்ரிக்கிள் போகும், வென்ட்ரிக்கிள் இருந்து நம்ம மகாதமனி வழியா வெளியில போகும், அது மற்ற பாகங்களுக்கு போகும் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இதுக்கான ஆன்சர் நுரையீரல் தமனி வழியாக தான் அசுத்த ரத்தமானது நம்ம நுரையீரலுக்கு போகுது. ஆக்சிஜன் குறைந்த அப்படின்னா அசுத்த ரத்தம்ன்றத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நுரையீரல் தமனி பல்மனரி ஆர்டரி. இத்துடன் அனாட்டமி அண்ட் பிசியாலஜி பாடப்பிரிவில் இதுவரை தொகுத்து வழங்கப்பட்ட 50 வினாக்களானது நிறைவடைந்தது. மீண்டும் இன்று 10 புதிய வினாக்களுடன் மாலை சந்திக்கிறேன்.